மக்கா திமுக வேட்பாளர் ஜனங்களை மதிக்கவே மாட்டாங்களாப்பா. தென்சென்னை திமுக வேட்பாளர் கால் மேலே கால் போட்டு அப்படி பந்தாவா ஓட்டு கேட்குறாங்க. கரூர் எம்பி கண்ணாடி மாட்டிக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு ஜனங்களை பார்த்து வணக்கம் கூட வைக்க மாட்டாங்க. எல்லா தொகுதிகள்லையும் கேள்வி கேட்கிற மக்களை போயா வாயான்னு ஒருமையில் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? 500 ரூபாய் கொடுத்த அம்மானு சொல்லுவோம், 1000 ரூபாய் கொடுத்த ஐயான்னு சொல்லுவோம், 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டை குத்திடுவோன்னு நினைக்கிறாங்களோ? ஏன் கேட்குறேன்னா, இவங்க ஜனங்களை நடத்துகிற விதத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குறுஞ்செய்திகளை பார்க்கலாம். தர்மபுரியில் அண்ணன் உதயநிதி பிரச்சாரம் பண்ணார். அநேகமாக வேஷ்டி சேலை மாதிரி பரிசு பொருளும் காசும் கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா கூட்டத்தில் ஒரு அம்மா சம்பந்தமே இல்லாமல் அண்ணன் உதயநிதி கிட்ட புடவை கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் புடவை கொடுக்கல போல. வணக்கம்மா. புடவை எல்லாம் இல்லைம்மா. அண்ணன் ஆராசாவை ஐஸ் வியாபாரி ஒருத்தர் கிளின்னு கிழிச்சிருக்காரியா. 10 வருஷமா மத்தியில் அமைச்சராக இருந்தவர் என்னத்தை செஞ்சாருன்னு நியாயமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. தூத்துக்குடியில் அக்கா கனிமொழி பிரச்சாரம் பண்ணும்போது நல்ல வெயிலாம்பா. ஜனங்கள்லாம் மர நிழல்ல நின்றுட்டு இருந்திருக்காங்க. அக்கா வந்த உடனே ஜனங்களை விரட்டி விட்டுட்டு அக்கா நல்லா நிழல்ல நின்று சொகுசா பிரச்சாரம் பண்ணாங்க. பாவம், ஜனங்க தான் வெயில்ல நின்னாங்க. இவங்க மக்களை எப்படி பார்த்துப்பாங்கன்னு இந்த சம்பவத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். சேலம் தொகுதியில் தபால் ஓட்டு வாங்குறதுல குளறுபடி நடந்திருக்காம்பா. தேர்தல் அதிகாரி கையெழுத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிட்டுறாருன்னு நாம சொல்லலை. 85 வயசு பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வாழ்க ஜனநாயகம். நான் வராம ஓட்டு போட்டா இல்லைங்க, அப்படி கிடையாது. நான் வந்து எடுத்துட்டு வரேன்னு தான் சொன்னேன். உங்க ஜனத்துக்கு எப்படிங்க நீங்க ஓட்டு போடுவீங்க? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்கா ஓட்டு கேட்டு போன திமுக கும்பலை மக்கள் ஓடணும்னு விரட்டின சம்பவங்கள் இன்னைக்கும் நடந்திருக்கு. ஆமாம், எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி அக்கா கனிமொழியும் ஜனங்க கிட்ட சிக்கிட்டாங்க. அண்ணன் உதயநிதியும் ஐயா ஸ்டாலினும் சிக்கினா போதுமா? அக்காவும் நிறைய பேசியிருக்காங்கல்ல, பதில் சொல்லி தானே ஆகணும். தூத்துக்குடியில் ஓட்டு கேட்க போன அக்கா கனிமொழி கிட்ட ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு ஒரு இளைஞர் கேள்வி கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் அந்த பிரச்சார கூட்டமே பரபரப்பாயிருச்சு. ஆனா அக்கா கனிமொழி கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவே இல்லை. அக்கா யாரு? ஐயா கருணாநிதியோட வாரிசாச்சே, சமாளிக்கவா தெரியாது, அழகா ஒரு பொய்ய சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும். இப்பொழுது ஆட்சி மாறின உடனே தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கொண்டு வரும். அதாவது மத்தியில் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணுவாங்களாம். எப்படியும் வராது, அதனாலதான் தைரியமா சொல்லுதாங்க. விடுங்க மக்கா, 2026லையும் நீட் தேர்வை ஒழித்தே தீர்வோம்னு ஐயா ஸ்டாலின் வாக்குறுதி கொடுப்பாரு. நாமெல்லாம் ஏமாளிக தானே. அக்கா கூட்டத்தில் எப்படின்னா, ஐயா பெரியசாமியோட கூட்டம் இன்னும் சூப்பராக இருந்தது. 1000 ரூபா இன்னும் எனக்கு வரலன்னு ஒருத்தர் கேட்க, ஐயா பெரியசாமி அதை கண்டுக்கிடாம பேசிக்கிட்டே இருந்தார். கடுப்பான அந்த நபர் பிரச்சார கூட்டத்திலேயே பெரிய ரகளையை பண்ணிட்டார். இவக நிலைமை இப்படின்னா, மதுரையில் டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் இருக்காரு, எம்பி சு வெங்கடேசன். அவரை கிராமத்து மக்கள் முற்றுகையிட்டு விவசாயத்துக்கு ஏன் தண்ணி விடலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. எம்பி ஆன பிறகு நடிகர்களை கூட்டிட்டு டூர் போயிட்டு இருந்த எம்பிக்கு இதெல்லாம் தேவைதான். நீங்களே எத்தனை வட்டம் வந்துருக்கீங்க? தண்ணிக்கு டேங்குக்கு ஒரு டேங்க் எத்தனை வருஷமா நீங்க வரீங்க? ஏடிஎம்ல இருந்து தண்ணி டேங்கு அடுத்து மண்டகணம் பிடிச்ச வேட்பாளர்னு மக்கள் மத்தியில் பேர் எடுத்திருக்காங்களே அக்கா ஜோதிமணி, அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. அக்கா கட்சியில் இருக்கிற ரவுடிகளை விட்டு மக்களை டீல் பண்ணாங்க. அக்கா ஒரு பெண் தானே, கட்சிக்காரங்க பெண்களை தொட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, இறங்கி வந்து பெண் மேலே கை வைக்காதீங்கன்னு சொல்ல வேண்டாமா? என்ன நடந்தா எனக்கு என்னன்னு காருக்குள்ளேயே உட்காந்துருந்துருக்காங்கப்பா.
நல்ல பெண்ணிய போராளி போங்க. இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தென்காசியில் திமுக கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டோன்னு காங்கிரஸ்காரங்க தீர்மானம் வேற போட்டிருக்காங்க ஐயா. 2 பேர்த்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் ரோசக்காரங்க, வேலை பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. உடன்பிறப்புகளும் ரோசக்காரங்க தான், சீக்கிரமாக தீர்மானம் போட்டாலும் போடுவாங்க. நல்ல கூட்டணி. ஒத்துமை இல்லாத இந்த கூட்டணி நாட்டை காப்பாற்ற போதாக்கும். கையும் களவுமா சிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு இம்புட்டு நாளா தெரியாம இருந்துச்சு. தாம்பரத்தில் 3 பேர் சிக்கின பிறகுதான் தெரியுது இந்த தேர்தலில் 1 பைசா கூட செலவு பண்ண மாட்டேன்னு நேர்ம குசும்பு பேசினவங்களோட ஆட்கள் 4 கோடி ரூபாயோட சிக்கியிருக்காங்க. தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அரகுர அரசியல்வாதி அண்ணாமலை இந்த தேர்தலில் நாங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்திலேயே நேர்மையானவங்க நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்த பாஜக கும்பலோட வண்டவாளம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு தாம்பரத்தில் இருந்து கோடிக்கணக்கான ரூபா திருநெல்வேலிக்கு போக போகிறதா தகவல் வந்திருக்கு. உடனே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் சோதனை பண்ணதில் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனோட ஆட்கள் 3 பேர் 4 கோடி ரூபா பணத்தோட சிக்கியிருக்காங்க. சிக்கினதில் ஒருத்தர் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனோட சொந்தக்காரராம். மற்ற 2 பேர் அவரோட ஹோட்டலில் வேலை பார்க்காங்களாம். பாக்கெட்டில் பாஜக ஐடி கார்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்கப்பா. தேர்தல் செலவுக்காக அண்ணன் தான் காசு எடுத்துகிட்டு வர சொன்னார்னு வாக்கு மூலமும் கொடுத்துருக்காங்களாம். 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க எதுக்கு 4 கோடியை தூக்கிட்டு சுற்றுறாங்கன்னு தெரியல. இதுவே இம்புட்டு அதிர்ச்சியாக இருக்குன்னா இதை விட இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் இருக்குது. நயினார் நாகேந்திரனை வேட்பாளராக அறிவிச்சாங்கல்ல, அன்னைக்கு அவர் வீட்டுக்கு ஏடிஎம் வண்டி ஒன்று வந்துட்டு போச்சான். அட நாங்கள் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு இரவு 8லிருந்து 9 மணிக்குள்ளே அவர் வீட்டிலேருந்து கூண்டு வண்டி வந்தது, ஏடிஎம் வண்டி. அந்த வண்டியில் வந்தது என்ன, அதை இந்த அரசாங்கம் கண்டுபிடித்து பணம் வந்திருந்தால் அதற்கு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏடிஎம் வண்டியவே வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா எம்புட்டு காசாக இருக்கும். என்னமோ தீவிர விசாரணை நடத்தி உண்மை என்னன்னு நாட்டு மக்களுக்கு சொல்லி ஆகணுமப்பா. அப்புறம் அண்ணன் அண்ணாமலைக்கு ஜனங்க சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, டெபாசிட் காசு 25,000 ரூபாயை காப்பாற்ற கோடி கோடியாக செலவு பண்ணுறது அம்புட்டு நல்லா இல்லை. 25,000 ரூபா தானே, போக போகுதுன்னு தெரிஞ்சு தானே கட்டியிருக்கோம். விடுங்க அண்ணே, தேர்தல் பத்திரத்தில் ஆரம்பித்து பாத்திர கடைக்காரங்க வரைக்கும் பல வகையில் சம்பாதிச்ச காசை இப்படி வீணாக கரியாக்காதீங்கண்ணே. காலம் ரொம்ப கெட்டு போச்சு மக்கா. முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தீய சக்தி தான் இருந்தது, அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச திமுக. அதை எப்படியாச்சும் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டலாம்னு பார்த்தா இப்போ திமுகவோட பங்காளி பாஜகவும் அவங்களோட ஒன்று சேர்ந்துருக்கு. 2 கும்பலும் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் அடிச்சுக்கிறாங்கப்பா. காஞ்சிபுரத்தில் தனியார் தொலைக்காட்சி சேனல் சார்பாக விவாத நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அரசியல் கட்சிக்காரங்களாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. திமுக சார்பில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் கலந்துக்கிட்டாப்படி. அண்ணாச்சி ரொம்ப நாகரிகமானவர். பொது வெளியில் ஒரு போலீஸ்காரரை அந்த மௌனே இந்த மௌனேன்னு பேசி கேஸ் வாங்கினவர். பாத்தீங்களா, இந்த சம்பவம் 2019 நடந்தது. ரவுடிகள் கூட பொது வெளியில கொஞ்சம் டீசெண்டா பேசுவாங்க. ஆனா நம்ம தீய சக்தி திமுக கும்பல் இருக்க நாகரிகம் கிலோ எவ்வளவுன்னு கேட்கும். ஆபாசமா பேசுறது தான் திமுகவோட அரசியல். 2019 எழிலரசன் பண்ண இந்த கழக பணியை பாராட்டி 2021 அவரை எம்எல்ஏவா ஆக்குனாரு ஐயா ஸ்டாலின். இப்போ இந்த டீசெண்டான அரசியல்வாதி எழிலரசன் திமுக சார்பாக விவாத நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, இப்போ காஞ்சிபுரத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். திமுக எம்எல்ஏ எழிலரசன் வழக்கம் போல உரிமையில் ரொம்ப நாகரிகமாக பேசிகிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் திமுக காரங்களோட ஆடியோ வீடியோ கட்சி ஆட்களும் இருந்தாங்க. அவங்க எம்பிட்டு நாகரிகமானவங்கன்றது ஊர் உலகத்துக்கே நல்லா தெரிஞ்ச கதை தான். அதனால் இவங்க உரிமையில் பேச அவங்க சேரை எடுத்து வீச விவாத நிகழ்ச்சி கலவரமாயிட்டு. பாருங்கய்யா, காமராஜர் அண்ணான்னு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட நாகரிகமான அரசியலை சொல்லி கொடுத்தாங்க.
இன்னைக்கு என்னடானா தீய சக்தி திமுகவும் ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்றாங்களே அவங்களும் அதை எப்படி சீரழிக்கிறாங்கன்றத பாருங்க. இந்த 2 குரூப்புக்கும் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா மக்கள் பிரச்சனையை பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு நம்பிக்கை இல்லப்பா. மாறி மாறி ஆபாசமா பேசிட்டு வேட்டியை கிழிச்சுக்கிட்டு தான் அலைவாங்க. மக்கா கொஞ்சம் யோசிங்க. மறக்காம ஒற்றை விரலால ஓங்கி அடிங்க. அட லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் தான் சொல்றேன். பாஜகவில் நாடு முழுக்க வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. 4ல் 1 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 115 பேர் பாஜக காரங்க இல்லையா, வேற கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தவங்களாம். வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்கிறது ஒரு ரகம், பயமுறுத்தி ஜெயிக்கிற ஆளை வேட்பாளராக்கிறது வேறொரு ரகம். ரெய்டு வச்சு மிரட்டி வேட்பாளரை நிறுத்தி எப்படி ஜெயிக்க முடியும்? என்னமோ எதுவாக இருந்தாலும் ரிசல்ட் வர அன்னைக்கு தெரிஞ்சிடும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடியுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.